மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த காலை நேரத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 5-7-20 முதல் 7 வாரங்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அநேகர் இதை பார்த்து என்னிடத்திலே தொடர்பு கொண்டு இந்த வார்த்தைகள் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது, ஆண்டுடைய வருகைக்கு எங்களை தயார்படுத்துகிற ஆயத்தப்படுத்துகிற செய்திகளா இருக்கிறது என்று சொல்லி எங்களை சொல்லி உற்சாகப்படுத்துவதற்கு உங்களுக்கு மிகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலேயும் மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை தியானிக்க போகிறோம். வேதம் இருந்தால் நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 25:14 முதல் 30 வரை. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகுகாலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ நான் வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் பேர் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். நம்ம இந்த பாட்டு வரைக்கும் தான் நீங்க பார்க்க போறோம். அதாவது 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை. பாருங்கள் அன்பானவர்களே, இங்கே ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு எஜமான் வெகு தூரத்துக்கு போகும் பொழுது, பிரயாணமாய் போகிற போது ஊழியக்காரரை அழைத்து 3 விதமான ஊழியக்காரரை அழைக்கிறார். ஒருவரிடத்தில் 5 தாலந்தும், ஒருவரிடத்தில் 2 தாலந்தும், ஒருவரிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து செல்கிறதை நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, 5 தாலந்தை வாங்கினவன் அதை 2 மடங்காக்கினான். 2 தாலந்தை வாங்கினவன் அதை 2 மடங்காக்கினான். 1 தாலந்தை வாங்கினவனும் அதை புதைத்து வைத்தான். எஜமான் வந்து கணக்கு கேட்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்கிறார்கள். இப்பொழுது முதல் 2 பேர் பார்த்தோமே, அவர்களை பார்த்து எஜமான் சொல்கிறார், உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ வா, எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த பாட்டு நம்ம பார்க்க போறோம். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், எஜமானுக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான ஒரு பிள்ளையாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதாக வேதம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க போகிறோம். இதில் அடங்கியுள்ள சத்தியங்கள் என்ன, நாம் ஆண்டோட வருகைக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இதில் அடங்கியுள்ள காரியம் மத்தேயு 25:14. எஜமான் தன் ஊழியக்காரரை அழைப்பு ரொம்ப முக்கியம். He called his servants. அழைப்பு. முதலாவது நான் அழைப்பை குறித்து பேச விரும்புகிறேன். அழைப்பு தான் மிக முக்கியமானது. Calling is very important. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க நினைக்கலாம், நான் என்ன ஊழியக்காரனா, நான் என்ன பாஸ்டரா? அப்படி அல்ல. தேவன் ஒவ்வொருவரையும் உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் தெரிந்து கொண்டார். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நான் உன்னை பிரித்தெடுத்து உன்னை பரிசுத்தப்படுத்தி எனக்காய் தெரிந்து கொண்டேன் என்பதாக நாம் எரேமியால பார்க்கிறோம், எபேசியர்ல பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் சொல்வீர்களா? பார்த்து கொண்டிருக்கும் போதே, நான் தேவனால் அழைக்கப்பட்டவன். I am called by God. நாம் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். ரோமர்ல பார்க்கிறோம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்பு மிக மிக முக்கியம். பாருங்க, இந்த இடத்துல அந்த எஜமான் அவர்களை அழைக்கிறார். அப்ப தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய ஊழியத்துக்கென்று, அவருடைய நாமத்துக்கென்று மகிமையாக விளங்கும்படி அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் அழைப்பு இருக்கிறது. அப்படியானால் 1 தீமோத்தேயு 1:12 பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்னை அழைத்தார்.
தேவனுடைய பிள்ளைகளை நாம கர்த்தர் நம்மிடத்திலே அழைத்து சில பொறுப்புகளை கொடுக்கிறார், சில தாளந்துகளை கொடுக்கிறார். ஆம், confirm your calling and selection so that you will not fall. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதியாக்கிக் கொள்ளும்படி ஜாக்கிரதையாருங்கள், இப்படி செய்தால் நீங்கள் இடறி போவதில்லை. கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பிலே நாம் உறுதியாக நிற்க வேண்டும். இன்னைக்கு நான் பார்க்கிறேன், அநேக பேர் கர்த்தரை ஒரு அழைப்புக்கு அழைத்து ஒரு சபையில நிலைத்து வைத்திருந்தால் அவர்கள் அழைப்பை மறந்து விடுகிறார்கள். நான் ஊழியக்காரனாக 25 வருஷமாக ஒரு சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்த ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அநேக பேரை நான் பார்த்திருக்கிறேன் ஊழியத்திலே. அவர்கள் கர்த்தர் அவர்களை அழைத்திருக்கிறார். சபையிலே அவருக்கு நல்ல பொறுப்புகளை கொடுத்து கர்த்தர் அந்த ஊழியக்காரர் மூலமா அவர் நல்ல செப்பரேட் வைப்பார். ஆனா இவருக்கு இந்த அழைப்பை மறந்து விட்டு அந்த டிராக்கை விட்டுட்டு வேற ஒரு அழைப்புக்கு வேற ஒரு டிராக்குக்கு மாறி போகிறார்கள். அங்கு போகும்போது அப்பதான் பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த அழைப்பை அவர்கள் விட்டு போவதனாலே அவர்கள் வழி தெரியாமல் போய்விடுகிறார், திக்கு தெரியாமல் போய் விடுகிறார், பின்மாற்றம் அடைந்து விடுகிறார்கள். அநேகரை கண்டிருக்கு. சபைக்கே போறதில்லை. நல்ல ஊழியம் செய்தவர்கள் இப்ப எல்லாம் ஆல் அட்ரஸே இல்லாமல் இருக்கிறார். காரணம் என்ன? கர்த்தர் உங்களை எங்கு அழைத்தாரோ, எதுக்கு அழைத்தாரோ, எந்த அழைப்பிலே அழைத்தாரோ அந்த அழைப்பிலே நாம் உறுதியா இருக்கணும். நீங்கள் விசுவாசியா இருந்தால் விசுவாசத்திலே விசுவாசியா இருக்கு. நீங்கள் சுவிசேஷர்கள் சுவிசேஷத்தில் இருக்கணும். நீங்கள் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள், நீங்கள் பாடகராக இருந்தால் பாடகர்ல நிற்கணும். நீங்கள் தீர்க்கதரிசியா இருந்தால் தீர்க்கதரிசி. உங்கள் அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். வாட் இஸ் மை கால்? அந்த அழைப்பை நாம அறிந்து அதில் உறுதியா இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த எஜமான் முதலாவது அழைக்கின்றார். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். வஞ்சிக்கப்படாதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலமா இருக்கிறதுனாலே கர்த்தர் உங்களை அழைத்தார். பிரதர், நீங்க என்ன விசுவாசியா இருக்கீங்க, நீங்க இவ்வளவு நாளா இந்த சர்ச்சையில விசுவாசியா இருக்கீங்க, கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டார் என்று கள்ளத்துக்கு தரிசனங்களை சொல்லி வஞ்சிக்கிற ஆவிகள் அநேகம் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதை நம்பி அநேகர் மாண்டு போகிறார்கள். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உங்கள் அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதில் உறுதியா இருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கலாம், மத்தேயு 25:15 14 15 அவசரம். அவனவன் திறமைக்கு தக்கதாக தாளந்தை எஜமான் கொடுத்தான். பாத்தீங்களா? He gave the talents according to their ability. அவனவன் திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை கொடுக்கிறான். திறமை முக்கியம். இரண்டாவது எபிலிட்டி. பாருங்க, முதல்ல அழைப்பு முக்கியம், இரண்டாவது திறமை முக்கியம். கர்த்தர் எனக்கு ஒரு திறமையும் கொடுக்கலன்னு யாரும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு திறமைகளை, ஏதோ ஒரு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அது வேணா வித்தியாசமா இருக்கலாம். ஒருவேளை பேசிக்கொண்டிருக்கிற எனக்கு டீச்சிங் மினிஸ்ட்ரி ஆகும், டீச்சிங் தாளந்தா இருக்கலாம். ஜனங்களுக்கு எளிதாக தேவனுடைய வசனத்தை எடுத்து சொல்லுகிற ஒரு டீச்சிங் போதிக்கிற திறமையா இருக்கலாம். ஆனால் பிறருக்கு பாடுகிற திறமையா இருக்கலாம். பிறருக்கு ஊழியத்திலே பலவிதமான நிலைகளிலே அவர்கள் இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமைகள். சில பேர் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அழகா வாசிப்பாங்க, நேர்த்தியா வாசிப்பாங்க. அது ஒரு திறமை, அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த டேலண்ட். சில பேர் பாருங்க, ஆண்டோட நாமத்தை அவர்கள் நடனத்தின் மூலம் மகிமைப்படுத்துவார்கள். சில பேர் பாருங்க, நல்ல வார்த்தைகளை இலக்கணமாய் கவிதையாய் பேசுவார்கள், கவிதைகளை பேசுவார்கள். அப்படின்னா ஆண்டவர் ஒவ்வொருக்கும் ஒரு தாளந்துகளை கொடுக்கிறார். அந்த தாளந்துகளை நாம் புதைத்து போடக்கூடாது. இங்க பாருங்க, 2 சகோதரர்கள் 3 பேர், மொத்தம் 2 பேரு 5 தாளந்த 10 ஆக்கணும், 2 4 ஆக்கணும். ஆனா ஒருத்தனை பண்ணா புதைச்சு போட்டான். அன்பானவர்களே, நம்முடைய தாளந்துகள், டோன்ட் ஹைட் யுவர் டேலண்ட். யாத்திராகமம் 19:21 மோசேயின் மாமன் எத்திரோ மோசேயை பார்த்து லீடரை செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு குவாலிபிகேஷன் கொடுக்கிற லீடரை. யாத்திரா 19:21 தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கணும் லீடர்ஸ், உண்மை உள்ளவர்களா இருக்கணும், பொருளாசை வெறுக்கிறவா இருக்கணும், திறமை உள்ளவர்களாகவும் இருக்கணும். அப்ப திறமையும் வேணும் கண்டிப்பா. ஏனென்றால் ஒரு நிர்வாகத்தை நடத்த, ஒரு ஊழியத்தின் பொறுப்புகள் நடத்த, நம்ம ஜனங்களிடத்துல பேச, பல காரியங்களை நடத்த நமக்கு திறமை மிக மிக அவசியம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த திறமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். என்கிட்ட என்ன திறமை இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும். We have to find out our talents. What talent God has given for me. எனக்கு என்ன தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கார் என்று நாம் தான் கண்டறிய வேண்டும். கண்டறிந்து அந்த திறமைகளை, தாளந்துகளை கர்த்தருக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். சில பேர் பாருங்க, நெடு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. நான் பார்ப்பேன், ஆச்சரியப்படுவேன். 1 மணி நேரம் அப்படியே நெடு முழங்கால் நிற்பாங்க. அது அவங்களுக்கு கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த கிருபை, தாளந்து என்று சொல்லலாம். முடியாது, அநேகரால் முடியாது. ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் போட்டா கால் முட்டிலாம் வலிக்குது. அப்ப தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்துகளை கொடுத்திருந்தால், ஜெப வரங்களை கொடுத்திருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும்.
அதை நம்ம புதைத்து போடக்கூடாது. அன்பானவர்களே, ஆண்டோட வருகைக்கு முன்பாக ஆண்டவர் சொல்ற ஓமை இது. ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் இந்த கடைசி நாட்களிலே? அவருடைய வருகை மிக சமீபம். முதலாவது நம்ம அழைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கர்த்தர் நமக்கு கொடுத்த திறமைகளை, தாளந்துகளை, டேலண்டை நாம் அவருக்காக பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது பார்க்கலாம், மத்தேயு 25:16. 5 தாலந்தை வாங்கினவன் அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணினான். He who received 5 talents went and traded with them. வியாபாரம் பண்ணினான். உழைப்பு, இது உழைப்பை காட்டுகிறது. இது எதை காட்டுகிறது? உழைப்பை காட்டுகிறது. உண்மை உழைப்பு உயர்வு. சில கடையில போட்டிருப்பாங்க. அப்போ நல்ல பழமொழியில, உழைக்காமல் சோம்பேறித்தனமா இருக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. பாருங்க, அந்த ஒருத்தர் ஒரு தாளந்து வாங்கினாரு. அவர் என்ன பார்த்தாரு, எப்பா நம்ம எல்லாத்துக்கும் வம்பு, இந்த ஒரு தாளந்து நம்ம ஒன்னும் செய்யக்கூடாது, சும்மா பயப்படுற மாதிரி ஒரு ஆக்ட் அவர் கொடுத்தாரு. அவன் போய் பேசாம அதை போச்சான்னு சொல்லி பூமியில போய் என்ன பண்ணாரு, நிலத்துல தோண்டி போச்சுட்டு அழகா ரெஸ்ட் எடுத்துட்டார். நல்லா தூங்கிட்டார், நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டார். சோம்பேறித்தனமா இருந்துட்டார். எஜமா வராரு, வந்து கணக்கு கேட்கும் போது இவன் அப்படியே வெக்கப்பட்டு போய் நிற்கிறான். நல்லா கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, எஜமான் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறார். அவர் வந்து நம்மளை கணக்கு கேட்கும் பொழுது நம்ம கையில கொடுக்கப்பட்டதே தாளந்துகள், நம்ம கையில கொடுக்கப்பட்ட மந்தை, நம்ம கையில கொடுக்கப்பட்ட ஊழியம் இல்லையா, நம்ம கொடுக்கப்பட்ட இந்த டேலண்ட் கணக்கு கேட்பார். உனக்கு இந்த தாளந்துகளை கொடுத்தேனே, உனக்கு இந்த மந்தையை கொடுத்தேனே. ஊழியக்காரனை பார்த்து கேட்பார், உனக்கு ஆத்துமாக்களை கொடுத்தேனே, உனக்கு ஒரு சபையை கொடுத்தேனே, நீ அதுக்காக உழைத்தாயா, அதுக்காக பிரயாசப்பட்டாயா, அதுக்காக ஜெபித்தாயா, நீ என்ன பிரயாசப்பட்டாய், என்ன கூட்டங்களை நடத்தினாய், ஜனங்களை பரலோகத்தினை ஆயத்தப்படுத்தினாயா, சோம்பேறித்தனமாய் தூங்கி கொண்டிருந்தாயா என்று ஒவ்வொருவரையும் கர்த்தர் கணக்கு கேட்பார். இது ஊழியக்காரனுக்கு மட்டுமல்ல செய்தி, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார். நிச்சயமா எஜமான் திரும்பி வந்து அவர் கணக்கு கேட்பார். நம்முடைய ஆண்டவர் ஒரு கணக்கு மாஸ்டர். அவர் ரொம்ப அழகா அவர் கணக்கு புஸ்தகம் அவர் கையில இருக்கிறது, பைபிள் இருக்கிறது. ஒரு ஞாபக புஸ்தகம், ஒரு ஜீவ புஸ்தகம், ஒரு கணக்கு புஸ்தகம். நாம் பேசுகிற வார்த்தைகள் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் செய்கிறதுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எல்லாத்துக்கும் God is having account. நீங்க மறந்துடாதீங்க. இந்த உலகத்திலே நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் வாங்கினா நோட்ல எழுதி கணக்கு வச்சுக்கிறாங்க. எப்ப திருப்பி கொடுக்குறோம், எந்த டேட்ல வாங்கணும், எப்ப தரோம், எவ்வளவு வட்டி, இல்ல எல்லாம் வைக்கிறாங்கல்ல. உலகத்திலேயே கணக்கு வழக்கு, பேங்க் எல்லாம் அக்கௌண்ட்ஸ் இருக்கும்போது தேவன் இவை எல்லாம் படைத்தாரே, அவர் எவ்வளவு கணக்கு உள்ளவராக இருக்கிறார். உங்க கையில கொடுக்கப்பட்ட தாளுதல்களை குறித்து அவர் கணக்கு கேட்பார். நீ உழைக்காமல் சோம்பேறித்தனமா இருக்காதீர்கள். உங்கள் அன்பாய் நான் இந்த செய்தியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடைசி நாட்கள் கொரோனா வந்து ஊரடங்கு வந்து மிகவும் நெருக்கமான, தயவு செய்து யாரும் சோம்பேறியா இருக்காதீர்கள், சுறுசுறுப்பா இருங்கள். சோம்பேறியின் வாய் வந்து சாப்பிடுறது கூட கை எடுக்க மாட்டான். பைபிள் நீதிமொழியில பாட்டு, சோம்பேறியின் வழி முள்வெளிக்கு சமானம், சுறுசுறுப்புடன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் சுறுசுறுப்புள்ளவளா இருக்கணும். கர்த்தர் உங்க கையில ஒரு வேலையை கொடுத்தாரா, உலக பிரகாரமா அந்த வேலையை உற்சாகமாய் செய்யுங்க. நீங்க ஒரு பெயிண்டரா, நீங்க ஒரு டிரைவரா, நீங்க எந்த வேலையை கடவுள் கொடுத்திருக்காரு அந்த வேலையை நீங்க உற்சாகமாய் செய்யுங்கள், சுறுசுறுப்பாய் செய்யுங்கள். காலையில் எழுந்து போய் செய்யுங்கள். ஐயோ ஒண்ணுமே கிடைக்கல சார், ஒண்ணுமே லாபமே இல்லை சார், ஒண்ணுமே ஓட மாட்டுறது சார், எதுவுமே இல்ல, என்ன கிடைக்குதோ போய் செய்யுங்க. பைபிள் என்ன பிரசங்கிற, உன் கைக்கு எது நேருக்குதோ அதை உன் பலத்தோடு போய் செய். இருக்குதா வசனம் பிரசங்கில? தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்பும் திறமையும் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. நான் பார்த்தேன் முதல் 2 காரியம், அழைப்பு, காலிங் அண்ட் டேலண்ட், இது ரெண்டும் கர்த்தர் கொடுக்கிறது. உழைப்பும் சம்பாதியமும் அது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் கவனிக்க புரியுதா உங்களுக்கு? உழைப்பு, அதாவது அழைப்பும் திறமையும் பார்த்தோம் முதல்ல ரெண்டும், காலிங் அண்ட் டேலண்ட், இது வந்து கர்த்தர் கொடுக்கிறது, மேல இருந்து வருது. இந்த 2 எது, உழைப்பு சம்பாதியமும், இது நம்ம கையில இருக்கிறது. உழைக்க வேண்டியது நாம தான். ஆண்டு நமக்காக உழைக்க மாட்டார். ஆண்டு வழியை காட்டுவார். இதான் வழி, இதை போ, சம்பாதிச்சுக்கோ, உழைச்சுக்கோ, இதான் உங்க வழி, உழைப்பு போ அப்படின்னு. நீ உழைக்காம, இந்த பாருங்க 2 பேர் உழைச்சாங்க, எஜமா வருவாருன்னு சொல்லிட்டு 5 பேர் போய் வியாபாரம் பண்ணாங்க. 2 பேர் போய் அந்த 2 வாங்கினவன் போய் வியாபாரம் பண்றான், 5 வாங்கினவன் வியாபாரம் பண்ணான், சும்மா இல்ல. ஆனா இவர் என்ன பண்ணாரு, 1 வாங்கினாரு, அவன் இதெல்லாம் போயிட்டு வச்சு போட்டாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். காஞ்சிபுரத்துல போய் உட்கார்ந்து காலாட்டினா காசு பார்க்கலான்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்களாம். காஞ்சிபுரத்துல போய் உட்காந்து காலாட்டினா காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் என்ன பண்ணாரு, சென்னையில இருந்து வீட்டை காலி பண்ணி காஞ்சிபுரத்துக்கு போயிட்டாரு. காஞ்சிபுரத்துல போயிட்டு ஒரு வீட்டு வாடகை எடுத்துட்டு அங்க உட்காந்துன்னு ரோலிங் சேர்ல உட்காந்து காலாட்டி இருந்தார். ஒன்னும் காசே வரல. அப்ப சொன்னவங்கிட்ட கேட்டாராம், காஞ்சிபுரத்துல போய் காலாட்டினா காசு வரணும், ஒன்னும் வரலையே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், காஞ்சிபுரத்துல தறி நெய்கிறது நெசவு தொழில்,
அங்க நீ வந்து நெசவு தொழில தறியினா காலில் போட்டு பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கணும். காலில் போட்டு நீ அடிச்சுனே இருந்தீங்கன்னா, கையில அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா, நெசவு தொழில நீங்க எதாவது நெஞ்சு அதை வித்தா காசு. அதான் அர்த்தம். நீங்க அனைவரும் அப்படிதான் உடைக்காம சும்மா சோம்பேறித்தனமா இருந்து கர்த்தரை ஆஸ்வதிப்பார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சோம்பேறியே கர்த்தரை ஆஸ்வதிக்க முடியாது. அன்பானவர்களை, நான் ஊழியத்துல நான் பார்த்திருக்கேன், விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் நல்லா தூங்குறாங்க, நல்லா காலையில 10-11 மணிக்கு தூங்குறாங்க, வேலைக்கே போறது கிடையாது. அப்ப குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? சும்மாவே எப்ப பாரு தலை சுத்துது, உடம்பு சரியில்லை, தலை நெஞ்சு வலிக்குது, இன்னைக்கு வேலை இல்லை, போனேன் அங்க கம்பெனி இல்ல, ஓனர் இல்ல. சோம்பேறிக்கு எங்க வழி கிடைக்கும்? சோம்பேறியா தான் உனக்கு எங்க கடவுள் வழி தரப்பாரு, உனக்கு எங்க ஆசீர்வாதம் கொடுப்பாரு? காலையில எழுந்து சுறுசுறுப்பா எழுந்து தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிட்டு ஆண்டவரே வழியை தரங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா உனக்கு கடவுள் வழி தரப்பாரு. பேசிக்கொண்டிருக்கிற அடியேன், எங்க அம்மா அப்பா எல்லாம் நல்ல கர்த்தருக்குள்ள வசதியா இருந்தவர்கள். திடீர்னு அப்பா இறந்துட்டாரு, அம்மா இறந்துட்டாங்க, வாழ்றதுக்கு வழியே இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ஆண்டவரை ரட்சித்தார், வசனத்தை காட்டினார். எங்க போதகர் மூலமா நல்ல சத்தியங்களை அறிந்து கொண்டோம். சுறுசுறுப்பாய் ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தேன். 17 வயசுல இருந்து நான் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். 21 வயசுல நான் உற்சாகமாய் ஸ்கூல் படிக்கும் போதே, காலேஜ் படிக்கும் போதே டியூஷன் எடுப்பேன். பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே 11th 12th டியூஷன் எடுப்பேன். எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். அதுக்கப்புறம் +1 +2 டியூஷன் எடுப்பேன். அப்படியே டியூஷன் எடுப்பேன். அதுக்கப்புறம் பிஎஸ்சி படித்து அப்புறம் டியூஷன் எடுப்பேன். வேலைக்கு செல்வேன், லேத்து ஃபேக்டரி வேலைக்கு போவேன். சும்மாவே இருக்க மாட்டேன். 2 மாசம் லீவ் ஆச்சுன்னா கடினமான வேலை, மூட்டை தூக்குற வேலை, லேத்து ஃபேக்டரியில போய் வேலை செய்வேன். என்னுடைய வாழ்க்கை மிக கடினமா இருந்தது. ஆனால் உழைப்பை நான் நிறுத்தவில்லை. அதுக்கப்புறம் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார், ஊழியத்தை கொடுத்தார், சபை இடத்தை வாங்கினோம், கட்டினோம். அதுவும் உழைப்பு தான், எல்லாம் உழைப்பு தான். ஜனங்கள் எல்லாம் வந்தார்கள், என்னோடு கூட சேர்ந்து நல்ல மக்கள் உழைத்தார்கள். இன்றைக்கு ஒரு ஊழியத்தை நாங்கள் கர்த்தருடைய கிருபையினால் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறோம். உழைக்காமல் ஊழியத்தில் முன்னேற முடியாது. உழைக்காமல் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். உழைக்காமல் பணங்களை பார்க்க முடியாது. உன்னை தேடி வேலை வராது, உன்னை தேடி வருமானம் வராது, உன்னை தேடி சம்பாத்தியம் வராது. நாம தான் போகணும் சம்பாத்தியத்துக்கு. பாருங்க, இவன் கடவுள் அவன் கிட்ட கொடுத்த தாளந்து வச்சுக்கிட்டு இவர் உழைக்காம இருந்தான். உழைத்தான் நீ சம்பாதிக்க முடியும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ போய் கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுற மீனை பிடி. என்ன வேலை பாருங்க, தூண்டில் எடுக்கணும், அதுக்கு மீனை அதை போடணும், அது காத்திருக்கணும், மீன் கிடைக்கணும், அது வாயை திறந்து பார், அதுக்குள்ள ஒரு வெள்ளிப்பணம் இருக்குன்ற. இதோட அர்த்தம் என்ன? நீ போய் உழைச்சா உனக்கு சம்பாத்தியம் கிடைக்கும். If you work hard, you will get earning. அன்பானவர்களே, நீங்கள் விசுவாசிகளானாலும் சரி, ஊழியக்காரனாலும் சரி, நீங்கள் உழைக்காவிட்டால், ஜெபிக்காவிட்டால், பிரயாசப்படாவிட்டால் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. உழைப்பு மிக மிக முக்கியம். ஹார்ட் ஒர்க், there is no substitute for hard work. 4வது காரியம் பாருங்க, எஜமான், அதாவது இவன் போய் உழைச்சான் பாத்தீங்களா, 25:16, 5 தாளந்தை வாங்கினவன் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். they gained or they earned another 5 talents. அவர்கள் இன்னொரு இந்த 5 தாளந்தை வைத்து இன்னொரு 5 தாளந்தை சம்பாதித்தார்கள். சம்பாதியம், உழைத்தால் தான் சம்பாதியம் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த பாயிண்ட. முதலாவது அழைப்பு முக்கியம், 2வது திறமை முக்கியம், 3வது உழைப்பு முக்கியம். உழைத்தால் உங்களுக்கு சம்பாத்தியம் கிடைக்கும். If you work hard, you will get earning, you will get money. உழைக்காமல் சம்பாத்தியம் கிடைக்காது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, உழைக்கிறதே கிடையாது. யாருன்னா கொடுப்பாங்களா, யார் வீட்டுக்கு போலாம், யார்கிட்ட போய் கடன் கேட்கலாம், யாரை போய் பார்க்கலாம், காலையிலேயே பிளான் பண்ண ஆரம்பிச்சோம். யாருக்கு போன் பண்ணலாம், பிரதர் ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர், ஒரு 5000 ரூபாய் கொடுங்க பிரதர். நான் என்ன சொல்றேன், கஷ்டத்துக்கு கடன் வாங்குறது தப்பு இல்லை. ஆனா உழைக்காமே இருந்து கடன் வாங்கி சாப்பிடுற ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கடன் வாங்கி அது காசு வாங்கி அதை சாப்பிட்டே இருப்பாங்க. சாப்பிட காலி ஆகும் போது அந்த காசு காலியாகும், திருப்பி அடுத்த கடன் வாங்குவாங்க. அப்ப எப்ப கடன் அடைக்கிறது? கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு வைக்கல. நம்மளை கர்த்தர் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம கையில தான் ஆசீர்வாதம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, இந்த கையை பார்த்து, இந்த கையில தான் கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சிருக்கு. இந்த கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பைபிள் என்ன சொல்றது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ ஆசீர்வதி. கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் வசனம் இருக்குது இல்ல? இப்ப கைகளின் பிரயாசம், இந்த கைகளால நம்ம பிரயாசப்படணும். இந்த கைகளால நம்ம ஒர்க் பண்ணணும், பாடுபடணும். இந்த கால்களால போய் நடந்து போய் ஒர்க் பண்ணணும். எந்த வியாபாரம் எடுத்துங்க, நிறைய பெரிய பெரிய வியாபாரிகளோடு, பெரிய பணக்காரர்களோடு எனக்கு பழக்கம் இருக்கு. அவங்களை பார்ப்பேன். அவங்கள டைரக்டா போய் கடையில உட்கார்றாங்க. அவங்கள டைரக்டா போய் வியாபாரத்தில் ஈடுபட்டு தொழிலாளிகளோடு போய் அவர்களே வேலை செய்கிறார்கள்.
அதெல்லாம் உட்காருகிறார்கள் கம்பெனியில. அப்பதான் அவங்களுக்கு நல்ல லட்சங்களை சம்பாதிக்க முடிகிறது. அன்பானவர்களே, இப்ப உழைக்காமல் கத்தவனை ஆஸ்வதிக்க மாட்டான். சும்மா நீ வீட்டுக்குள்ளே உட்காந்துன்னு ஒன்னும் கிடைக்காது. வீட்லயே உட்காந்து டிவி பார்த்துக்கினேன், மனைவி பிள்ளைங்களோட உட்காந்துக்கினேன், சாப்பிட்டுக்கின்னு இருக்குது சாப்பிட்டுக்கினேன் அப்படியே உட்காந்து ஒன்னும் இல்லம்மானா மனைவியும் பிள்ளைங்களும் கஷ்டம் தான் படணும். காலையில குடும்ப தலைமை என்பவன் யோசிக்கணும். காலையில நம்ம கடவுள் என்ன தாளந்து கொடுத்துட்டாரு, என்ன வேலை இருக்குது, சரி அந்த வேலையை இப்ப செய்வோம். அந்த வேலை கிடைக்கலையா, இன்னொரு வேலை, சரி நம்ம போய் ஏதாவது செய்வோம். கத்தர் அந்த பிரயாசத்தை ஆசிரிப்பாரு. நம்ம சுறுசுறுப்பா இருந்து ஜெபம் பண்ணிட்டு நீங்க போங்க, கத்தர் வழியை திறப்பா. பாருங்க, அங்க சம்பாத்தியம் 4வது ஏர்னிங். 5வது பாருங்க, எஜமான் கணக்கு கேட்கிறார். அடுத்த வசனம் 25, 16, 17. ஆண்டவனே, 5 தாலந்தை இடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். இது அவனுடைய உத்தரவாதத்தை காட்டுகிறது. This shows the responsibility of the person. அவன் ரொம்ப உத்தரவாதமா சொல்றான். எஜமா வந்துட்டாரு, உடனே அவன் ஓடி வரான். அந்த 5 தாலந்தான். எஜமானே, நீங்க 5 தாலந்து கொடுத்தீங்களா? இதோ 5 தாலந்து. இதை வைத்து இந்த 5 தாலந்து நீங்க கொடுத்தீங்க, இதை வச்சு நான் வேற ஒரு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்று பொறுப்போடு உத்தரவாதத்தோடு எஜமானுக்கு அவன் கணக்கு சொல்றான். இன்னைக்கு உத்தரவாதம் ரொம்ப வேணும், ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். இன்னைக்கு பொறுப்பற்ற நிலைமையில் அநேகர் இருக்கிறார்கள். ஊழியமானாலும் சரி, குடும்பமானாலும் சரி. நிறைய பேர் பாருங்க, பொறுப்பு சபை கூட வராங்களே நம்ம விசுவாசிகள், அன்பானவர்களே, பொறுப்பே கிடையாது அவங்க சபையில. வராங்க பாட்டு உட்காராங்க. அவங்க என்ன வந்தது, பாஸ்டர் இருக்காரு பாத்துக்காரு, ஒரு என்ன பாஸ்டர் என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, ஊழியம் அப்படி நடக்குது, கொரோனா அப்படி இருக்குது, ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்க, விசுவாசம் எப்படி இருக்காங்க, யார் கஷ்டப்படுறாங்க, என்ன நடக்குது, ஒன்னும் எதுவுமே பொறுப்பே கிடையாது. நிறைய பேர் சர்ச்சில் லீடர்ஸே அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் வந்தோமா, சர்ச்சை நடந்ததா போனோமா அப்படிதான் இருக்கிறாங்க. போன் பண்ணா கூட அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன்ஸ் தான் கடவுள் பயன்படுத்துவார். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்கணும். எந்த இடத்துல ஒண்ணு கடவுள் வச்சிருக்காரோ, நம்ம தேசத்துக்காக, இந்தியாவுக்காக ஜெபிக்க நம்ம உத்தரவாதம் எடுக்கணும். 2 பேரும் உங்களுக்கு சொல்றாங்க. ஆபிரகாம் சோதோம் குமரா பட்டணம் அழிக்கப்படாதபடி உத்தரவாதம் எடுத்து அவர் ஜெபம் பண்றோம். மோசே இஸ்ரேல் ஜனங்கள் அழிக்கப்படாதபடி திறப்பின் வாசல் என்று அவர் ஜெபிக்கிறார். நம்ம உத்தரவாதம் எடுக்கணும். நம்ம தேசத்துக்கு, ஆண்டவரே இந்த பட்டணத்துக்காக, நம்ம இருக்கிற பட்டணத்துக்காக, நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம உத்தரவாதம் எடுக்கணும். We are responsible for our locality. We are responsible for our street. We are responsible for our city. நாம் தான் உத்தரவாதம் எடுக்கணும். பாருங்க, இவன் உத்தரவாதம் எடுக்கிறான். 6வது காரியம் பாருங்க, கொடுத்த 5 தாலங்கள் அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். He was faithful. கர்த்தர் நம்மிடம் கொடுத்த குடும்பமானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, அதுல உண்மையா we must be faithful everywhere at all time. அழைப்பு பார்த்தோம், திறமை பார்த்தோம், உழைப்பு பார்த்தோம், சம்பாதியம் பார்த்தோம், உத்தரவாதம் பார்த்தோம். உண்மை மிக முக்கியம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். உண்மை ரொம்ப முக்கியங்க. ஒரு உண்மை இல்லாத மனுஷனை கடவுள் ஆசீர்வதிக்க முடியாது. உழைக்கலாம், வேணா அவன் திறமையா இருக்கலாம், ஆனா உண்மை ரொம்ப முக்கியம். உண்மை இல்லைன்னா கடவுள் ஆசீர்வதிக்க முடியாது. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தது அநேகத்தில் அதிகாரியா இருப்பார். உண்மையை கற்றுக்கொள்வாங்க. ஆண்டவரே உண்மையா இருக்க உதவி செய்யுங்க. இந்த பாருங்க, இவன் உண்மையா கணக்கு கொடுக்கிறான். அப்படியே அந்த கொடுக்கப்பட்ட 5 தாலங்கள்ல அவன் he was very faithful what God has given. தேவன் அவனிடத்தில் கொடுத்ததுக்கு உண்மையானான். 7வது என்ன பாருங்க, மத்தேயு 25:20. ஆண்டவனே, 5 தாலந்து என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அதை வைத்து வேறு 5 தாலந்து சம்பாதித்தேன் என்று அனைத்து தாலந்துகளையும் கர்த்தரிடம் ஒப்புவித்தான். He has submitted in the hands of God. ஒப்புவிக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க கொடுத்ததுப்பா. என் அழைப்பு, திறமை, வேலை, சம்பாதியம், இந்த உண்மை எல்லாம் நீங்க கொடுத்தது. உங்க கையிலேயே கொடுக்கிறேன். மறுபடியும் நம்ம அவர் கையிலே கொடுக்கணும். ஒப்புவிக்கணும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுதும் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்புவிக்கிறது. சப்மிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அன்பானவர்களே, அப்ப பாருங்க, நான் முடிக்கிறேன். சப்மிஷன் should be our mission. சப்மிஷன் இருக்குதே, ஒப்பு கொடுத்த சப்மிஷன் is our mission, should be our mission. பாருங்கள், ஒரு ஊழியக்காரன் தன் எஜமானுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று எத்தனை காரியங்களை பார்த்தோம்? 7 காரியங்களை பார்த்தோம். 1வது அழைப்பு, 2வது திறமை, 3வது உழைப்பு, சம்பாத்தியம், உத்தரவாதம், உண்மை, ஒப்புவித்தல். ஆங்கிலத்தில் சொல்லட்டுமா? காலிங், டேலண்ட்ஸ், லேபர், earnings, responsibility, faithfulness and submission. இந்த இப்படி அந்த வேலைக்காரன், ஊழியக்காரன் தன் எஜமானுக்கு உண்மையா இருந்ததனால் எஜமா 3 ஆசீர்வாதங்களை தருகிறார். அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். 3 ஆசீர்வாதங்கள் சிம்பிளா சொல்ல பாருங்க. முதலாவது 25 அதிகாரம் மத்தேயு 25:21. உண்மையும் உத்தம் உள்ள ஊழியக்காரனே,
கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தார். அதாவது வாழ்த்துகிறார். கிரீட் பண்ண, he greeted him. அவர் வாழ்த்துகிறார். உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் வாழ்த்து முதலாவது கிடைக்கிறது. எஜமான் வந்து நம்மை வாழ்த்துவார். பரலோகத்திலிருந்து தேவன் வரப்போகிறார். இயேசு அவர் உண்மை உத்தமாய் தேவனுக்காய் வாழ்ந்து ஊழியம் செய்து கர்த்தருக்காய் வாழ்ந்தவர்களை முதலாவது கர்த்தர் வாழ்த்துவார். எல்லாரும் இருக்கிற நம்மை அவர் மகிமைப்படுத்துவார். வா என் மகனே வாழ்த்துவார். உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரர் வாழ்த்துவார். இரண்டாவது, அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியா வைப்பேன். அவர் சொல்றாரு, நிஜமா அவனை பார்த்து சொல்றாரு, 5 தாளந்து 2 தாளந்து வாங்க பார்த்து சொல்றாரு, உன்னை அநேகத்தின் பேரில் அதிகாரி வைப்பேன். உயர்வு, எக்ஸால்டேஷன் ஃப்ரம் மாஸ்டர். முதலாவது கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் த மாஸ்டர், இரண்டாவது எக்ஸால்டேஷன், உயர்வு வரும். உண்மை உள்ள உன்னை கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். அநேகத்தின் பேரிலே 10 பட்டங்களுக்கு உன்னை அதிகாரியா லூக்கால வாசிக்கிறோம். கர்த்தர் உன்னை உயர்வை தருவார். வாழ்த்துவது மட்டுமல்ல, உயர்வை தருவார். கடைசியா சொல்றாரு, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. வா, நான் சந்தோஷமா எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிறகு உறவு, ரிலேஷன்ஷிப் வித் அவர் மாஸ்டர். தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்த்துவார், உயர்த்துவார், உன்னை உறவு வைத்துக் கொள்வார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? ஆம், நல்ல தகப்பன் நமக்கு இருக்கு, நல்ல தேவன், நல்ல எஜமான நமக்கு. அவர் கொடுமையான எஜமான அல்ல. அவர் அழைத்து திறமைகளாம் கொடுத்துட்டு அவர் போறாரு, போயிருக்காரு. திரும்பி வரும்பொழுது நம்ம உழைத்து சம்பாதித்து உண்மையா இருந்து கர்த்தரத்துல மறுபடியும் அவைகளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் கொடுத்தீர், இதை வைத்து நான் இவைகளை சம்பாதித்தேன், இந்த ஊழியத்தை, இந்த மந்தையை, இந்த மக்களை மறுபடியும் அவர் கையில கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் வாழ்த்துவார், உயர்த்துவார், உறவு வைப்பார். அடுத்த வாரம் பார்க்க போறோம். இது நல்ல ஊழியக்காரன். அடுத்த ஒரு பொல்லாத ஊழியக்காரன் தான், சோம்பேறி. பத்துல ஒரு ஆளு அவர் கொண்டு போய் பொச்சிட்டாரு, ஒன்னும் பயன்படுத்தல. அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம் அடுத்த வாரம். இதனுடைய மத்த 25 தொடர்ச்சி. சரி, அடுத்த வாரம் பார்க்கலாமா? கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். இது போதும் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்தது நல்ல ஊழியக்காரன், உண்மையுள்ள ஊழியக்காரன், கர்த்தருக்கு கொடுத்த கிருபைகள், ஆசீர்வாதங்களை பார்த்தோம். அடுத்த வாரம் நீங்க பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்த வாரம் இந்த பொல்லாத ஊழியக்காரன் தானே, புதைச்சிட்டானே, அவனுக்கு என்ன நேர்ந்தது, கர்த்தர் அவனை என்னெல்லாம் சொல்லி கூப்பிட்டாரு, என்ன அதனுடைய காரியங்களை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஜெபம், நம்ம அன்பின் பிதாவின் நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வருகையிலே முன்பாக என்ன நடக்கும், கர்த்தர் கையில என்னென்ன கொடுத்திருக்கிறீர், அழைப்பை கொடுத்திருக்கிறீர், அந்த திறமைகளை கொடுத்திருக்கிறீர். இதை வச்சு நாங்க உழைச்சி சம்பாதிச்சு, ஆண்டவரே இதை வச்சு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி உண்மையா இருந்து, ஆண்டவரே அவைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற உதவி செய்யும். கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் கர்த்தரின் கையில் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை அதை புதைத்து போடக்கூடாது. அதை 5 10 ஆக்கணும், 2 4 ஆக்கணும். கர்த்தருக்காக நாங்கள் பிரயாசப்படணும், ஆத்துமாவாய் செய்யணும், உழைக்கணும். குடும்பத்திலும் சரி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் உழைக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றும். ஆண்டவரே வருகை ஆண்டவர் சமயமா இருக்கிறனாலே நாங்கள் ஜாக்கிரதையா இருந்து எங்கள் அழைப்பை காத்துக்கொள்ள உதவி செய்யும். கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் தனித்தனியா பேர் பெற ஆசீர்வதி. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே.